என் தம்பின்னு சொல்லணும். அவர் என் உடன் பிறந்த சகோதரர்கள் தான். உங்களுக்குலாம் தெரியாத 2 பாயிண்ட் நான் சொல்லுவோம். இவ்வளோ பேரும் கேட்டாங்க ஆப்ரேஷனுக்கு, எனக்கு காசு இல்லைம்மா அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணீங்க? நம்ம குளோபலு அப்படின்னாங்க. என்னது குளோபலா அப்படின்னு? என்ன வடிவேல் மாதிரி சொல்றீங்க? நம்ம குமரேசன் தம்பி அப்படின்னு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு கேட்டாரா. 1.5 லட்சம் கேட்டாங்க. உன்ட்ட எவ்வளோ காசு இருக்குது? ஏதோ 10,000 12,000 அதை மட்டும் கட்டுங்க பண்ணிடுறேன் பண்ணி அதே தரத்தில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இப்படி பேஷண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லி 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 நான் வந்து யார் இந்த குமரேசன். ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்பவுமே என்ன இருக்கும்னா, இந்த மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கும். இந்த காரைக்குடி மண்ணுக்கு எங்கேயோ பிறந்து வளர்ந்து வந்து என்னை வந்து நீங்கள்லாம் தத்தெடுத்துட்டீங்கன்னு தான் சொல்லணும். உங்கள் வீட்டு பிள்ளையா இந்த மாதிரி இங்கே வந்து இருக்கும்போது நிறைய நான் புது புது விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். வாழ்வியல், இந்த நகரத்தோட லைஃப் ஸ்டைல்லாம். அதில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்குனது வந்து யார் தான் இந்த டாக்டர் குமரேசன். என்னன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் சொன்னாங்க, காசு இருந்தால் பாரு, இல்லைன்னா பரவாயில்ல ஃப்ரீயாக பாரு. நான் இது நிறைய பேருக்கு ஆக்சுவலி நான் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு. அதில் எனக்கு வந்து இவர் முன்னாடி பார்த்தா நான் ரொம்ப குட்டியாக தான் தெரிவேன். ஏன்னா அந்த மருத்துவ சாதனங்கள், அந்த சர்ஜரி, அந்த க்ளவுஸ் பீஸ் கூட வாங்காமல் நிறைய பேருக்கு ஆப்ரேட் பண்ணுறார் அந்த கருணை உள்ளம். இப்போ காரைக்குடியின் காமராஜர் அப்படின்னு சொல்லலாமா தம்பி உங்களை? இல்லை, எனக்கு காரைக்குடியின் காமராஜர் ஏன் சொல்கிறேன்னா, படிப்போட முக்கியத்துவத்தை இவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்க முடியுமான்னு நான் பேசி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே எங்கே போனாலும் இது எங்கள் ஊர் பிள்ளை தான்ப்பா, நம்ம ஆஷா தான், நம்ம 1வது வீதியில் இருக்குது அப்படின்னு என்னை வந்து நீங்கள் எல்லாம் அட்ரெஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எப்பயுமே என்னை வந்து பிரித்து தனியாக வச்சு பார்க்காம நம்ம ஆஷா அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி இந்த ஸ்கூலில் நான் வந்துட்டு ஆக்சுவலி பேசவே வேணாம் தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் என்னெல்லாம் பேசணும்னு நினச்சேனோ அதோட ரொம்ப அழகாக எமோஷ்னலாக தம்பி பேசிட்டாரு. இன்றைக்கி நான் உங்ககிட்ட பார்த்ததில்ல. 9 மணிக்கு ஆண்டு விழா முத பார்க்குறேன். இப்போ தான் எப்போவுமே ஈவினிங் தான் வைப்பாங்க. உங்கள் மேம் சொன்னாங்க, நான் ஈவினிங் இன்றைக்கி நினச்சிட்டு முந்தானத்து வரைக்கும் இருந்தேன். அவங்க மேம் காலைல 9 மணி. நாங்கள் ஐயோ 9 மணிக்கா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை 9 மணின்றது வந்து விடிகால. ஆனால் இங்கே ஒரு பாட்டி வந்து ஒரு குழந்தை செஞ்ச ஒரு இதை எடுத்துகிட்டு கீழே இறங்கி வந்தாங்க. அதை பார்த்த உடனே இன்னமும் என்னோட அம்மாச்சி, என்னோட அம்மா, நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது இவர் சொன்னார்ல விவசாயின் மகள், நான் வந்து ஒரு இராணுவ வீரரின் மகள். தந்தையோட அன்பே இல்லாமல் அப்பா எங்கேயோ ஃபாரினில் இருப்பார். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கெலாம் அப்பா வரமாட்டாங்க. ஏக்கத்தோட நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது படிக்கட்டில் நிற்கும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு ட்ரங்க் பட்டி எடுத்துகிட்டு உயரமாக வாட்ட சாட்டமாக ஒரு ஆள் வருவார். இவர் தான் நம்ம அப்பா. அப்போல்லாம் வீடியோ காலோ ஃபோன் காலோ இதுவும் இருக்காதுல்ல. அப்போ பெருசாக ஆல்பம் கூட எடுத்து அம்மா காமிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஞாபகம் இருக்காது நம்ம அப்பா எப்படி இருப்பாங்க. அப்போலாம் ரொம்ப வருஷம் கழித்து, நான் பிறந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் நான் வாசப்படியில் நிற்கிறேன். உங்கள் டேடி வராங்க ஊரில் இருந்தோடனே, எப்படி இருப்பார் நம்ம டேடின்னு நான் வந்து நிற்கிறேன். அப்போ வந்து ஒரு ட்ரங்க் பட்டி எடுத்துகிட்டு வாட்ட சாட்டமாக ஒருத்தர் ஹீரோ மாதிரி வந்தார் என் அப்பா. அன்னைக்கு பார்க்கும்போது இவர் தான் நம்ம அப்பா. சரி பரவாயில்ல, இவரெல்லாம் நம்ம பார்க்காம இருந்தால் கூட பரவாயில்ல, இவர் ஹீரோ மாதிரி நாட்டுக்காண்டி போராடிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு இது வந்துட்டு எனக்கு குறையில்லாமல் வளர்த்ததுக்கு காரணம் என்னோடய அம்மாச்சி. என்னை வந்துட்டு 50 ரூபா டிக்கெட்டு, என்னை கொண்டு 50 பைசா டிக்கெட்டு பஸ்ஸில் கொண்டு போய் எங்கள் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட மாட்டாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வாட்ச்மேன் பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்கும், அங்கேயே உட்காந்துருப்பாங்க. மத்தியானம் வந்து சாப்பாடு ஊட்டிட்டு திருப்பி அங்கேயே உட்காந்துருப்பாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் ஸ்கூல். திருப்பியும் ஈவினிங் தான் என்னை கூட்டின்னு போவாங்க. அந்த மாதிரி ஒரு அம்மாச்சி, படிக்காதவங்க, நம்ம பிள்ளை வந்து படிக்கணும், நம்ம பேத்தி படிக்கணும்னு சொல்லி கொண்டு போய் விட்ட ஒரு பாட்டி உருவாக்குன பேத்தி தான் நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அந்த மாதிரி இன்னைக்கு பல பாட்டிகள் இங்கே உட்காந்துருக்காங்க. நீங்கள்லாம் எவ்வளோ உங்களுடைய நம்ம வாழ்ந்துட்டோம், முடிஞ்சிச்சு, நம்ம வேலை முடிஞ்சிச்சு, கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு வீட்டில் ரெஸ்ட் எடுக்காமல் இங்கே பேரண்ட்ஸ்க்கு ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் நிறைய பாட்டி தாத்தா இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீங்கள்லாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னோடய பாட்டி வந்து ஒரு 92 வயசில் வந்து ரொம்ப சிக்காயிட்டாங்க. வெள்ளூர் சிஎம்சியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துச்சு, இனி பொழைக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்போ எங்கள் மாமாட்ட சொன்னேன், நான் தான் எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஊருக்கு வர வரைக்கும் நான் வந்து பால் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில மருந்துகள் சொன்னேன். அந்த மருந்துகள்லாம் எங்கள் மாமா வந்து பக்கத்தில் இருக்க மெடிக்கலில் வாங்கி தண்ணியில் கரைச்சி வாயில் கொடுத்துட்டே இருந்தாங்க.
தண்ணியில் கரைச்சி வாயில் கொடுத்துட்டு இருந்தாங்க. சேலம் தாண்டி நான் போகும்போது ஆயா எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது எங்கள் மாமா சொன்னாங்க, இப்போ தான் கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பால் ஊற்று வர சொன்னீங்க, கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 7 வயசு கழிச்சு என் பையன் பிறந்து பார்த்து, என் பொண்ணு 1 வயசு இருக்கும்போது திருப்பி பாட்டி சீரியஸாக இருக்காங்க. நாங்கள் அப்போ என் மாமா கிட்ட வந்து தேங்க்யூப்பா வச்சிருக்கேன். அப்போ எங்கள் மாமா கிட்ட வந்து நான் சொன்னேன், நான் ஊருக்கு வந்து அம்மாவுக்கு நான் ஆயா வந்து அம்மா சொல்லுவேன், இல்லை ஆயா சொல்லுவேன் எங்கள் ஊர் சைடில். நான் வந்து அம்மாவுக்கு வந்து பால் ஊற்றணும்ல, நான் மருந்து சொல்கிறேன். அப்போ எங்கள் மாமா சொன்னேன், நீ பால் ஊற்ற வேணாம், ஒன்றும் ஊற்ற வேணாம், 97 வயசாகிடுச்சு, அவங்க பீஸில் இருக்கணும், ஊர் பக்கம் வந்தேன்னா அவங்க காலை உடைச்சிடும் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த 7 வருஷம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆயா தானே, எனக்கு ஒரே ஒரு அம்மாச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக அழுதேன் ஊருக்கு போயிட்டு. அப்போ எங்கள் மாமா சொன்னார், நீ டாக்டர் தானே, நீ படிச்சிருக்க தானே, டாக்டர்லாம் அழுவாங்களா அப்படின்னு. டாக்டர்னாலும் ஆயா ஒன்று தானே அப்படின்னு. அந்த மாதிரி அந்த கடைசி செகண்ட்லையாவது ஒரு உயிரை காப்பாற்றி வச்சுக்கணும், பெரியவங்களை பார்த்துக்கணும். குழந்தைங்களோட அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க, என் பேர பிள்ளைகளும் என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு வேண்டுற உள்ளங்கள் தான். அவங்க இல்லைன்னா நம்மளுக்காண்டி யார் சாமி கும்பிடுவாங்கன்னு தோணும். அந்த மாதிரி கடைசி நிமிஷம் 90 வயசு 95 வயசுனாலும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பத்திரமா காப்பாற்றி வச்சுக்கோங்க. அவங்க இல்லைன்ட்டுனா நம்ம அனாதையாக நிற்போம். இது ஒன்று. ரெண்டாவது, அவங்க தான் நம்மளுக்கு அப்பப்போ நிறைய நல்வழிகள் விஷயங்களை நம்மளுக்கு வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு புத்தகம் படித்தா எவ்வளோ அறிவு கிடைக்குமோ அதை விட ஒரு படி அறிவு வந்து ஒரு தடவை வாழ்க்கையை வாழ்ந்தவங்க சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும். நம்ம அம்மாவோ நம்மளோட பாட்டியோ நம்மளோட வீட்டில் இருக்க பெரியவங்களோ. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு தப்பு பண்ணிடுறோம். இப்போ இருக்கிற அம்மாங்களாம் ரொம்ப அம்மாவாக இருக்கும், ரொம்ப செல்லம். நம்ம அம்மா அப்பா வளர்த்துட்டு ரொம்ப அம்மாவா என்ன பண்ணிடுறோன்னா அவங்க சொல்கிற அட்வைஸ் உனக்கு என்ன தெரியும், எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி குழந்தைய நிறைய விஷயத்தில் நம்ம தடுத்துடுறோம். அப்பா அம்மா சொல்கிற அட்வைஸ் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். ஒரு சின்னதாக முடியலன்னு சொன்னால் இந்த மஞ்சத்தூள் மிளகுத்தூள் போட்டு பால் போட்டு கொடுன்னு சொல்கிறதுலேருந்து, ஒரு வாய்ப்புன்னு வந்தால் மணத்தக்காளி கீரை கொடுன்னு சொல்கிறதுக்கு அம்மா தான் வேணும், நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதே மாதிரி வளர்க்கும் போது ஒரு விஷயம் சொல்லி வளங்க. குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறான்னு ட்ரீட்மெண்ட் வருவாங்க. நான் என்ன சொல்வேன்னா, ஒரு கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. என் அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. கேரட் சாப்பிட்டா, இப்போ சார் சொன்னார்ல ஈரல் இன்னைக்கு எவ்வளோ நல்லதுன்னு எனக்கு தெரியுதுன்னு, இதை சாப்பிடுன்னு வற்புறுத்தியோ நம்ம அடிச்சோ திட்டியோ சொல்லித்தரதை விட இது சாப்பிட்டா இதுக்கு நல்லது, இது சாப்பிட்டா இதுக்கு நல்லதுன்னு சொல்லிகிட்டே வாங்களேன். ஏன்னா நம்மளோடு முடிஞ்சு போயிடும். சளி பிடிச்சா ஓமவல்லி தூதுவளை. இப்போ நான் ஒரு கல்யாண முருங்கை சாப்பிடுங்கன்னா வெளியூர்லேருந்து வர பேஷண்ட் தெரியல. நம்ம காரைக்குள்ளே எல்லார் வீட்லேயும் முள்ளு முருங்கை செடி வச்சுருப்போம், மரமாக இருக்கும், தோசை சுட்டு கொடுப்போம், ஒரு முடக்கத்தான் கீரை பெரண்டையிலேருந்து. இந்த உணவோட முக்கியத்துவம் எப்படி ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் சார் சொன்ன மாதிரி அது ரொம்ப அதிகமான மரணங்கள் உருவாக்குதோ, எப்படி வந்துட்டு தற்கொலைகள் அதிகமாக இருக்கோ, இந்த உணவுனால வரக்கூடிய நோய்கள். குழந்தை கேட்டால் ஒரே ஒரு சிப்ஸ் பேக்கெட் தானே, ஒரே ஒரு ட்ரிங்க்ஸ் தானே, இந்த சோடா ஐட்டம் பாட்டில் ட்ரிங்க்ஸ் குடிச்சு. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு காரைக்குடியில் டயாலிசிஸ் சென்டர் ஃப்ரீயாக வச்சுருக்குது நம்ம குளோபலில் நினைக்கிறேன். அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சா, நான் வந்து உங்கள் கிட்னியை நீங்கள் ஒவ்வொரு தடவை டயாலிசிஸ் போகும்போது லட்சக்கணக்கில் செலவழிக்கணுமா, 2 மிஷின் வாங்கி வச்சுருக்கேன், நீங்கள் இலவசமாக வந்து ₹1 லட்சக்கணக்கில் செலவழிக்கிறதுல ₹1 இல்லாமல் கிட்னி டயாலிசிஸ் பண்ணிக்கோங்கன்னு அவர் சொல்கிறாரு. அதுவே ஒரு அக்காவா, அவருக்கு நான் விட 4 வயசு பெரியவ தான். ஸோ தம்பியோட அக்காவா ஒரு படி மேலே போய் அந்த நிலைமைக்கே போகாதீங்கன்ற. நம்ம குழந்தைங்க வத்தல் அப்பளம் வடகம் ஊறுகாய் கருவாடு இதை போய் ₹5 சிப்ஸ் பேக்கெட் வாங்கி அந்த உணவை எடுத்து ஒரு சிப்ஸ் பேக்கெட் 18 வயசு. இப்போ நான் ரீசெண்டாக வந்து என்கிட்ட இந்தியன் கிரிக்கெட் டீமில் ரஞ்சி ட்ராஃபி விளையாண்ட ஒரு பையன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிரிக்கெட் கோட்டாவில் வேலை கிடச்சிருச்சு. பேங்க்கில் வேலைக்கு போனோம். யூரியா 241 கிரியேட்டின் 16ஓட வந்தார். எனக்கு நெஞ்சே வெடிக்கிறமாச்சு. என்ன தம்பி நீ இவ்வளோ பெரிய பிளேயர், இவ்வளோ பெரிய ஆள், ஏன் உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு? எனக்கு கிராம்ஸ் வரும் கிரவுண்டில் விளையாடும் போது, அதனால் லெமன் ஜூஸில் உப்பு கரைச்சி குடித்தேன். ஸோ என் குழந்தையோட உணவு எப்படி, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பார்க்கணுன்னு சொல்கிறேன். மன ஆரோக்கியம் தான் தம்பி சொல்கிறமா மொபைல் ஃபோன்ஸ் நீங்கள் வந்துட்டு இல்லைன்னு சொல்லி பழகணும்னு சொன்னால், நான் அடிக்கடி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் நோ சொல்லி பழகணும் குழந்தைங்களுக்கு. நோ, அந்த நோவை சகிச்சுக்க முடியல. அதே மாதிரி நம்ம கண் பார்வை தான். நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம பயங்கரமாக கோவப்பட்டு குழந்தை வந்து டமால் டிமில் அம்மா அப்பா அடிக்குதுன்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து
பேரழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. குழந்தைங்க கிட்ட அடி வாங்குறது வந்து ஒரு பெருமையான விஷயமும். நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு அடி அடிப்போம், குழந்தை கோவப்பட்டு 10 அடி திருப்பி வாங்குவோம், நம்ம சிரிச்சுக்கிட்டே அந்த அடியை வாங்கிக்குவோம். அந்த குழந்தை வந்துட்டு பேராபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான். அது வந்து பெரிய டேஞ்சர் நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஃப்ரீ ஃபயர் கேம், இந்த கேம்ல நேற்று முந்தானத்து என்னோட கிளினிக் வந்தாங்க, நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கணுமா, அந்தந்த வீட்டிலேருந்து பிள்ளைங்க இருப்பாங்களாம், ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகிக்குவாங்களாம், வீட்டிலேருந்தே ஃப்ரீ ஃபயர் கேம் சுட்ரா வெட்ரா குத்துறான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுமோ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அவங்க யார்கிட்டையும் தோற்று போல, அவமானப்படல. ஒரு கிரவுண்டில் போய் வெயிலில் விளையாடும் போது அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு செல்லம் கொடுக்க மாட்டாங்க வீட்டில் இருக்க மாதிரி. குழந்தைங்க சின்ன வயசுலேயே அசிங்கப்படணும், அவமானப்படணும், ஒதுக்கப்படணும். அப்போ தான் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிட்டு போய் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த இடத்துல போய் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, தோற்று போவாங்க, ஈகோ டிஸ்டர்ப் ஆகும், ஜெயிக்கணுன்ற வெறி வரும். ஏசி ரூமில் ஃபேன் டிவி போட்டு மொபைலில் கேம்ஸோ இல்லை டிவியில் ப்ளே ஸ்டேஷனோ கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தை எங்கேயும் தோற்று போக மாட்டான், அவமானப்பட மாட்டான், அசிங்கப்பட மாட்டான். இந்த அவமான அசிங்கம்லாம் வாலண்டியராக நம்ம கொடுக்கறதில்ல, அவன் வயசு சக ஆட்களோடு அவன் படும்போது அந்த பக்குவமும் அந்த மெச்சூரிட்டியும் எந்த புத்தகத்துலேயோ வாழ்க்கையிலையோ ஸ்கூல்லையோ சொல்லித்தர முடியாது. அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து எப்போ அட்ஜஸ்ட் ஆகி வராங்களோ அவங்க லைஃப்பில் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு அந்த அட்ஜஸ்டபிலிட்டி வரும். இந்த 2 மாதம் லீவில் குழந்தைங்கள முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லா கிளாஸஸும் போட்டுருங்க, பிஸியாக வச்சுருங்க. எந்த குழந்தை வீட்டில் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே உங்ககிட்ட அம்மா போர் அடிக்குதுன்னு சொல்லுதோ அந்த குழந்தை ஃபோன் கேட்குதுன்னு அர்த்தம். அந்த வார்த்தை ஆபத்து, அபாய ஒலி. உங்கள் குழந்தை வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறான்னா போய் வீட்டை க்ளீன் பண்ணு, வா பின்னாடி போய் சுத்தம் பண்ணலாம், தோட்டத்தை சுத்தம் பண்ணு, ஒரு வேலை கொடுங்க. போர் அடிக்குதுன்ற வார்த்தை சொல்கிற குழந்தைங்க எல்லாமே எதிர்காலத்தை தொலைக்கிறாங்கன்னு அர்த்தம், அவங்களுக்கு ஒரு எதிர்காலமே இல்லைன்னு அர்த்தம். நிறைய நேரம் ஃபோனில் செலவழிக்கிற குழந்தைங்க உளவியல் ரீதியாக தற்கொலைக்கு அதிகமாவாங்க. நான் அதை ஆக்சுவலி நான் சொல்ல வேண்டிய பாதி இதை வந்து பிரதர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார். ஸோ நான் அது இல்லாத விஷயங்களை மட்டும் இப்போ உங்களுக்கு கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்கு ருசியாக சமைச்சு தரணும், ஆனால் வீட்டு சாப்பாடு தான் சமைச்சு தரணும். ஆனால் அந்த கிரேவிங் அதிகமாக இருக்குது, அப்போ அவங்களோட குடல் கட் பாக்டீரியா ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். இந்த ப்ரோபயோட்டிக்ஸோட முக்கியத்துவம் நம்ம யாருக்குமே சொல்லித்தரதில்லை. நம்ம மட்டும்தான் உலக நாடுகள்லேயே இட்லி சாப்பாடு பொங்கல், நம்ம தான் சிம்பிளாக சொன்னால் நம்ம இந்தியன்ஸ் தான் மோஷன் போனால் கழுவோம். ஃபாரின்லலாம் வந்து டிஷ்யூ தான். ஏன் டிஷ்யூனா அவங்களுக்கு ஒட்டாது. ப்ரெட்டு பீட்சா பர்கர் சொல்லுவாங்க, எல்லாம் ஆட்டு புழுக்க மாதிரி தான் போவாங்க, அவங்க கழுவ வேணாம். நம்ம தான் கீரை காய் பழங்கள்னு சாப்பிடுவோம். நம்ம வந்து என்னைக்கு இந்த கீரை காய் பழங்கள் சாப்பிடாம பீட்சா பர்கர் ப்ரெட்டு பிஸ்கெட்னு கொடுக்குறோமோ நம்ம குழந்தைங்களும் அங்கங்கே புழுக்க தான் போடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் கழுவ வேணாம், டிஷ்யூ வச்சு தொடச்சா போதும். இந்த வாழ்வியல் முறையை மாற்றுங்கன்னு சொல்கிறேன். அப்போ அந்த குழந்தைக்கு சாக்லேட் சாப்பிடணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ரொம்ப கிரேவிங் இருக்க பிள்ளைகளுக்கு நம்மளே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கிருமி தான், நம்மளே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான் இந்த பிரபஞ்சத்தில். அப்போது நம்ம வாழ்கிறதுக்கு நல்ல கிருமி, இட்லி ஊறுகாய், நம்மளோட பழைய சாதத்தில் நல்ல கிருமிகள் எப்படி ப்ரோபயோட்டிக்காக உடம்புக்குள்ளே போதோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே வயிற்றுக்குள்ளே கெட்ட கிருமி இருக்கும். என் பிள்ளைக்கு கேஸ் போனால் பயங்கரமாக வாடை இருக்குது டாக்டர், தாங்க முடியல அப்படின்னா அவன் கட்டில் வந்து நிறைய கெட்ட கிருமி இருக்குன்னு அர்த்தம். அப்போ தயிர் ப்ரோபயோட்டிக் கெஃபிர், அந்த காலத்தில் வீட்டில் ஊறுகாய் போடுவாங்க, நம்ம செட்னால தான் நார்த்தங்காய் ஊறுகாய்னு எல்லாம் ஃபேமஸ். உப்பு கம்மியாக போட்டு, ரொம்ப கம்மியாக போட்டு இந்த பழைய சாதம் அந்த தண்ணியை வடித்து அதில் தயிர் கலந்து கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுக்கும் போது குழந்தையோட கட்டில் அந்த கெட்ட கிருமி அழிஞ்சிரும். கெட்ட கிருமி நான் இப்போ எங்கள் வீட்டில் வந்து கெஃபிர்ன்றது வந்து என்னென்னா, இந்த ரஷ்யா பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அதில் முஸ்லீம் மதத்தில் வந்துட்டு ஒரு இது இருக்குது, கடவுளில் கொடுத்த அமிர்தம்னு சொல்லி, அதாவது லைவ் பாக்டீரியா தயிர் மாதிரி தான் இருக்கும், தயிரில் தான் ஆறுன பாலில் உர ஊற்றணும். நான் என் கிளினிக்கில் இது வரைக்கும் ஒரு 200-300 ஃபேமிலிக்கு அது கொடுத்துருக்கேன். உர ஊற்ற தயிர் பக்கத்துட்டு போய் கடன் வாங்குற மாதிரி என்கிட்ட பாட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க என் பேஷண்ட்ஸ்லாம். நான் வந்து அதை ஃப்ரீயாகவே ரிசப்ஷனில் கேட்டால் 2 ஸ்பூன் ஊற்றி கொடுப்போம். அது எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த கெஃபிர் ரெகுலராக குடிக்கிறதுனால நிறைய பேருக்கு சுகரு ப்ரெஷரு இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டில் இருக்குமா இல்லாமல் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, அதை உங்கள் குழந்தைங்களுக்கு காலையில் கொடுக்கும் போது கெட்ட பாக்டீரியா போயிட்டு நல்ல பாக்டீரியா நிறைய வரும்போது, ஏன்னா 2 பிரெயின் இருக்குது, ஒன்று இங்கே இன்னொன்று வயிற்றில். ஒரு எக்ஸாம் போனோம், ஒரு வெளியே போனோம், ஒரு மீட்டிங் போனோம், ஒரு பெரிய ஆள் பேசுனா வயிற்ற கலக்கி மோஷன் வர மாதிரி எனக்கு வந்துட்டு இது வந்து இதுக்கிட்ட பேசும்.
அதே மாதிரி இதுகிட்ட பேசும். இது ஒழுங்காக இல்லைன்னா ஆள் இரிட்டபிளா, கிராங்கியா, எரிச்சலாக இருப்பாங்க. அப்போது இந்த கட்டுக்கு நல்ல பாக்டீரியாஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுத்தீங்கன்னா, தயிர் சாதம், இட்லி, இந்த மாதிரி இயற்கை உணவுகள் நீங்கள் கொடுக்கும் பொழுது இது இதுகிட்ட பேசும். ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரேவிங் குறையும். ஒருவேளை நிறைய சாக்லேட் கேட்குறான், நிறைய ஸ்நாக்ஸ் கேட்குறான், ஜங்க் ஐட்டம்ஸ், சாட் ஐட்டம்ஸ் கேட்குறான்னா, மூளையில் எப்போ குளுக்கோஸ் குறையுதோ அப்போ தான் அதெல்லாம் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் சிம்பிளாக உங்கள் குழந்தைக்கு இனிப்பு சத்து அதிகம் உள்ள பழங்கள், சப்போட்டா பழம், ஒரு 2 சப்போட்டா பழம் வச்சுட்டு, ஒரு 5 ஸ்டாரை 10 பீஸாக கட் பண்ணிவிட்டு, ஒரு குட்டி வச்சுட்டு, இந்த 2 சப்போட்டா பழம் சாப்பிட்டு அப்புறம் கொடுக்குற இந்த பீஸ் சாக்லேட்னு வச்சுட்டிங்கன்னா, அந்த 2 சப்போட்டா பழம் சாப்பிட்ட உடனேமே அந்த சுகர் குளுக்கோஸ் பிரெயினுக்கு போயிருதுன்னே அவங்களுக்கு அந்த எப்போ குடிக்க போவாங்க, பசியாக இருக்கும் போது, குளுக்கோஸ் குறையும் போது உடனே வாழைப்பழம் நிறைய கொடுக்க சொல்லுவோம் இல்லையா, குடிப்பழக்கம் இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு அதே போதை விஷயம் தான் இந்த சாக்லேட்டோ கடையில் இருக்கிற சாட் ஐட்டம்ஸோ. அந்த மாதிரி சாப்பிட கேட்குறாங்கன்னும் போது நீங்கள் இனிப்பு உள்ள மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், நிறைய பழங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன பீஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது அடுத்த தடவைக்கு பசிச்சா சாப்பாடு தான் கேட்கணுன்றது புரியும் அந்த பிரெயினுக்கு. அந்த ஒரு கெட்ட ஒரு இது போயிடுச்சுல குழந்தைங்களோட மனசுக்குள்ள. பசிச்சாலே பிஸ்கெட் சாப்பிடணும், பசிச்சாலே ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்னு தோணாமல், பசிச்சாலே ஒரு சிப்ஸு சாப்பிடணும், பசிச்சா வயிற்றை நிரப்புறதுக்கு ஸ்நாக்ஸ்ன்னு தேடாமல், பசிச்சா உணவு எடுத்துக்கணுன்றதை நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்துங்க. இப்போ இதுதான் மிகப்பெரிய பேரழிவை நோக்கி போயிட்டுருக்கு. 4 வயசில் சுகர் 400, இன்சுலின் ஊசி போட முடியல, டைப் 1 டயபெட்டிஸ், என் குழந்தைக்கு ஊசி போடணுமா, அவ்வளோ தவ இருந்து குழந்தை பெற்றுக்கிறீங்க. அந்த குழந்தைங்கள அதுக்கப்புறம் அவ்வளோ உயிரை கொடுத்து வளர்க்குறீங்க. நம்மளையும் அதே உயிரை கொடுத்து தான் நம்ம அப்பா அம்மா வளர்த்தாங்க. அவங்க அன்பை நம்மளுக்கு பின்னால் புரிஞ்சுக்கிட்டோம். அன்றைக்கி நம்ம அம்மா அப்பா நம்ம மேலே உயிராக இருந்ததுனால தான் அதை நம்ம சாப்பிட விடல போல். இன்றைக்கி அந்த லவ் புரியிறோம். நம்ம குழந்தைங்க பின்னால் நீ பாசை வச்சு பாலா போக, எல்லாரும் தானே பிள்ளை பெற்றுக்கிட்டாங்க, நீ அதை அன்றைக்கி எனக்கு சாப்பிட விடன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த நோய் வந்திருக்குமா அப்படின்னு நம்மளை பார்த்து திட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. அன்றைக்கி நம்மளே ஃபீல் பண்ணுவோம், நம்மளும் அழுவோம், நம்மளும் ரத்த கண்ணீர் வடிப்போம். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் மனசு பற்றி அவர் சொல்லிட்டாரு, உடம்பை பற்றி நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஆக்சுவலி நிறைய சொல்லிக் கொடுக்கணும், நிறைய உங்களோட பேசணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் கரெக்டாக 8:50 இங்கே வந்துட்டேன். ஆனால் என்னென்னா எல்லா குழந்தைங்களும் ஆடுறது, எல்லா குழந்தைங்களும் கொண்டு வந்தெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ உங்களோட டைமை நான் நிறைய எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பொறுமையாக இவ்வளோ நேரம் ஏதோ உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அக்காவோ, ஒரு சித்தியோ, ஒரு அம்மாவோ சொல்லி கொடுக்குற மாதிரி அன்போடு அங்கீகரித்து கேட்டுட்டீங்க. அவர் சொல்லும் போதும் சரி, நான் பேசும்போதும் சரி. இந்த ஊரில் மட்டும்தான் நம்ம வீட்டு பிள்ளைங்க, நம்ம ஊர் பிள்ளைங்க வளர விட்டு கைத்தட்டி சந்தோஷமாக அரவணைக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த காரைக்குடியில் மட்டும்தான். இப்போ இதுவே நான் வேறு ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருந்தேன்னா, பேசிகிட்டு இருக்காங்க சீஃப் கெஸ்ட் அட்ரஸ்ன்னு, பாதி பேர் எந்திரிச்சு வெளியே போவாங்க. பேசும்போதே நம்மளுக்கு மனசு வாடிடும், நம்மளுக்கு பேசுகிற கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கேட்கக்கூட. ஆனால் இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த அப்ரிசியேஷன், அந்த அங்கீகாரமும் இன்னும் நம்ம இது சொல்லிக் கொடுக்கணும், அதை சொல்லிக் கொடுக்கணும்னு தோன்ற மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய மேடைகளில், நிறைய இடத்துல, நிறைய விழாக்களில் நம்ம எல்லாம் சந்திப்போம். குடும்பமாக நிறைய விஷயம் நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிப்போம். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் நாளைக்கு என்னை பார்க்கும்போது, ஆஷா நீ அன்றைக்கி சொன்னல, இப்போ அவன் சாக்லேட் சாப்பிட்றதில்ல, இப்போ இப்படி இருக்கான், இப்போ பையன் இப்படி மாறிட்டான்னு சொல்லுங்கள். எனக்கு என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கணும்னு நினச்சினோ அதே மாதிரி நீங்கள்லாம் வளர்க்கணும்னு சொல்லி எல்லா குழந்தைங்களும் நல்ல பெரிய பெரிய இடத்துக்கு, இந்த உலகம் போற்றும் பிள்ளைகளாக வரணும், உலகத்தில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும். இந்த குழந்தைங்க பேர் புகழ் எடுத்து தரணும். நமக்கும், நம்ம மண்ணுக்கும், இந்த நாட்டுக்கும் நிறைய பேர் புகழ் எடுத்து நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி பிளஸ் பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.